Pachaiyappas சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். Pachaiyappas சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். அந்த காட்சியில் வெல்காரிட்டியே ஒன்றுமே இல்லை. அதில் அது கிளவேஜ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு இட்டுக்கட்டி அவங்களாம் அதில் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குங்கிறாங்க. அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் காவாலான்னு ஒரு பாட்டில் ரொம்பவும் மோசமாக இப்படி காலை நீட்டிக்கிட்டு நம்ம என்ன தமன்னா இப்படி இப்படி கையை காமிச்சு கீழே இவ்வளோ வரைக்கும் கொண்டு போவாங்க. காவாலா ரான்னு காமிச்சிங்களே. காவாலா பாட்டை எப்படி அனுமதிச்சிங்க? அது ரொம்ப மோசமான மூமெண்ட்டு. கவட்டைக்குள்ள கையை விட்டு கீழே தேய்க்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு நடிகர் அப்போ விஷயம் தெரியாமல் நடிச்சிட்டாங்க. ஒரு சீனியர் நடிகர் டாஸ்மாக்குன்னு சொல்லாத, அப்புறம் என்ன வேஷமாக இருக்குன்னு சொல்லணும். அதை ஒன்றை மட்டும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எவ்வளோ நாளும் பண்ணிக்க, மத்திய அரசை தொடாத, அதானி அம்பானிங்காத, இவிஎம் மிஷினை பற்றி சொல்லாத, கூடங்குளத்தை பேசாத, சிங்களவன்னு சொல்லாத. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அதானின்னு இருக்குது. சென்சார் போர்டு நடுநிலையாக இருக்கணும். இந்த விதிகளை எல்லாம் தளர்த்தணும். அதானி குடும்பமும் அம்பானி குடும்பமும் சுதந்திரத்துக்காக போராடி 1000 பேர் அவங்க குடும்பம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக செத்து போச்சா? ஜாலியன் வாலாபாக்கில் செத்தது எல்லாம் அவங்களா? நான் இந்த சாதாரணமானவன்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க கிள்ளுக்கரையாக நினச்சிட்டு இருக்காங்க. நான் சும்மா நெளிகிற புழு கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். இந்த சரக்கு திரைப்படம் இன்றைக்கி ஏகப்பட்ட செலவு பண்ணி சொந்த கை காசு போட்டு நான் எடுத்த படம். இன்றைக்கி தான் சென்சாருக்கு அனுப்பிச்சோம். சென்சார் குழுவினர் பார்த்தார்கள். பார்த்துட்டு 12:30 மணிக்கு முடிஞ்சது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் கூப்பிடல, டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கூப்பிட்டு நீண்ட லிஸ்ட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் கட் பண்ணுன்னு. நாங்கள் அதெல்லாம் முடியாதுங்க, அதில் எடுத்தால் படமே இருக்காது அப்படின்ட்டோம். உதாரணத்துக்கு அதில் அம்பானி அதானி பேர் வருது, இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், ஏன் இருக்கக்கூடாது? அது தனிப்பட்ட நபர். அவங்க கேஸ் போட்டேன் என் மேலே. உலகத்திலேயே எல்லாத்துக்கும் தெரியும், லட்சம் கோடி நம்ம வரி பணத்தை கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, ஏழைகளுக்கு பண்ணுறதில்ல. 300-400 வருடங்களாக இருந்துகிட்ருக்க பொதுத்துறை எவ்வளோ இப்போ போராடி நம்ம மூதாதையர்கள் எல்லாம் போராடி பெற்ற இந்த சுதந்திர நாட்டில் இருக்கிற பொதுத்துறை ரயில்வே, கப்பல் துறை, துறைமுகங்கள், ஏர்போர்ட்டு, இப்படி எல்லாத்தையும் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயினில் அதானின்னு இருக்குது. இவங்க அப்பா மூட்டை சொத்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? நான் அவளை கேட்டேன். இது உணர்வு, ஒரு கருத்து சுதந்திரம் வேண்டாம். நீங்கள் வாச்சாத்திய கொடுமைகளை வச்சு எடுத்தோம். நண்பர் திரு வெற்றிமாறன் எடுத்தார்கள். கடைசியில் முன்னாடியே டைட்டிலில் இது ஒரு கற்பனை கதைன்னு போட வச்சிங்க இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் போடுறோன்னு சொன்னோம். கற்பனை கதைன்னு வேணால் போட்டுறோன்னு. இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட தடைகளை விதிக்கிறாங்க. ஒரு பாடல் திருநங்கைகளுக்காக அவர்களை மேம்படுத்த கதாநாயகன் போய் அவங்க புகலிடமாக தங்குறான். அந்த காட்சியில் வெல்காரிட்டியே ஒன்றுமே இல்லை. அதில் அது கிளவேஜ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு இட்டுக்கட்டி அவங்களாம் அதில் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குங்கிறாங்க. அதில் ஒன்றுமே இல்லை, உண்மையில். நான் சொன்னேன், அதில் கவர்ச்சியே கூட இல்லை. திருநங்கைகளை நல்லா மேம்படுத்தி பாராட்டி தான் போட்டிருக்கேன். நீங்கள் காவாலான்னு ஒரு பாட்டில் ரொம்பவும் மோசமாக இப்படி காலை நீட்டிக்கிட்டு நம்ம என்ன தமன்னா இப்படி இப்படி கையை காமிச்சு கீழே இவ்வளோ வரைக்கும் கொண்டு போவாங்க. காவாலா ரான்னு காமிச்சிங்களே. அந்த மாதிரி நான் ஒன்றும் செக்ஸியாக எடுக்கலையான்னு. இல்லை சார், அது அந்த படம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். சிங்களவன் சுட்டு கொண்டான் பாருன்னு பாடலில் வருது. சிங்களவன் சொல்லக்கூடாது. 800 பேருக்கு மேலே சுட்டு தள்ளினவன் அவன். அதுலேயே அந்த பாடலில் கூடங்குளம்னு வருது வரி.
கூடங்குளத்தில் செத்தவன் எல்லாம் சுட்டவன் எல்லாம் ஜாலியாக சுத்தனா பாருன்னு வரி வருது. நீங்கள் போடுங்க, கூடங்குளம் போடாதீங்கிறாங்க. சினிமாங்கிறது என்ன? கருத்து சுதந்திரம் இருக்கா இல்லையா? மக்களை போய் சேரணும். இவ்வளோ அநியாயம் சுட்டு தள்ளினவன் இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கான்? கூடங்குளத்தில் சுட்டு தள்ளினவனுக்கு தண்டனை கிடைச்சதா? என்னன்னு அடையாளம் காணப்பட்டார்களா? கேட்குறது நம்ம கடமையாக இல்லையா? கடமை இல்லையா? நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு தான் கூப்பிட்ருக்கேன். இவிஎம் மிஷின்னு மதுமிதா ஒரு கதாபாத்திரம் இருக்குது படத்தில். நீங்கள் இவிஎம் மிஷினை வச்சு ஒரு தேர்தல் மாதிரி நடக்கும். சங்கம், மதுப்பிரியர் சங்கம், சும்மா சின்ன அறைக்குள்ளே நடக்கும். நீங்கள் இவிஎம் மிஷினை வச்சு பண்ண தெரியாதான்னு ஒரு வரி. இவிஎம் மிஷின் இருக்கக்கூடாது. அமெரிக்காவில் ஒரு அவ்வளோ பெரிய வளர்ந்த நாட்டிலேயே இவிஎம் எல்லாம் ஒழிச்சிட்டு பேப்பரில் அழகாக போட்டு போடுறான். சாயந்தரம் என்றாங்க, காலையில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. 49 ப்ரொவிஷன் ஸ்டேட்டு ஒரே நாளில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறான். இவிஎம் மிஷினில் வச்சு பண்ண தெரியாது. இவிஎம் பேசவே கூடாதுங்கிறாங்க. மாநில அரசில் நடக்கிற சரக்கு இந்த ஒரு போதையிலிருந்து மீட்கணுங்கிறது தான் படம். ஒரு முதல்வராக நரேன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. முதல்வர் காட்சிப்படி கோர்ட்டுக்கே வரவழைக்கிறோம். கதாநாயகி போட்ட வழக்குப்படி சாட்சி சொல்கிறாங்க. ரொம்ப சரியாக காமிச்சிருக்கோம். மாநில அரசில் நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள், எங்களை கைது விடாதீங்கன்ன மாதிரி அவங்க நடவடிக்கை இருக்குது. தணிக்கைத்துறை இந்த மாதிரி இவ்வளோ கட்டுப்பாடு வச்சா எப்படி படம் எடுக்கிறது? நான் எங்கே ஃபைனான்ஸ் வாங்காமல் சொந்த காசை போட்டு இடத்த விற்று கோடிக்கணக்காக போட்டு எடுத்திருக்கேன். இது லியோவுக்கு முன்னாடியே வெளியாக வேண்டியது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப தாமதம் ஆகிடுச்சு. இங்கே எடுத்தோம் ஒரு கேரக்டர் படத்தில், ஜங்கிலி ரம்மி ஆடி செத்து போவாதரா, செத்தது பத்தாதான்னு சொல்லுவேன். ஜங்கிலி ரம்மி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. என்னடா கொடுமை இது? இல்லை, தணிக்கைத்துறைங்கிறது ஒரு நியாயமாக கருத்து. வாங்க டைரக்டர் வாங்க. எப்படியும் ஜங்கிலி ரம்மி விளையாண்டு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம நிறைய சமீபத்தில் நிறைய செய்திகளில் பார்க்குறோம். அதனால் இதை நம்ம ஒரு கண்டென்ட்டாக வச்சுருந்தோம். அவர் ஜங்கிலி ரம்மி விளையாடுவார் கோதாண்டான. சார் சொல்லுவார், ஜங்கிலி ரம்மி விளையாண்டு தான் நாட்டில் நிறைய பேர் செத்து போயிட்டான், நீ விளையாண்டு சாக போறியான்றது கண்டென்ட்டு. இவங்க அந்த ஜங்கிலி ரம்மி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறது? ஜங்கிலி ரம்மி அரசாங்கம் தடை பண்ணிட்டாங்க. அது இன்னும் பண்ணலையா? இல்லை இன்னும் பண்ணலையா? ஆளுநர் கொடுக்கலையா? தடை பண்ணிட்டாங்க சார். சார் இவங்க ஜங்கிலி ரம்மியை சொல்லாதங்கிறாங்க சார். ஜங்கிலி ரம்மிங்கிறது ஒரு நிறுவனத்தோட பேரு. என்ன நிறுவனம்? என்ன வெங்காயமா இருந்தா எங்களுக்கு என்ன சார்? மக்கள் சாவடிக்கிறான், எங்க பணத்தை புடுங்குறான். நிறுவனம்னா சொல்லக்கூடாதா? சார் இதை நம்ம ஒரு விழிப்புணர்வா தான் எடுத்துக்கணும். விஷயத்தை ரம்மியோ அது என்னவோ நாங்க நடிக்கிறேன்னா ஒரு சில சொன்னதுக்கு வாரேன். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சமீப காலமாக அது வர்றதில்லை. ஏதோ ஒரு நடிகர் அப்போ விஷயம் தெரியாமல் நடிச்சிட்டாங்க, ஒரு சீனியர் நடிகர். ஆனால் அப்பட்டமாக மக்களை அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி காசை பிடுங்குதுன்னு தெரியுது. அதை ஏற்று குரல் கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. ஜங்கிலிங்கிறது சகோதரர் சொல்கிறார், ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை பற்றி நீ பேசாத அப்படின்னா சினிமா எடுக்கிறனா நான் சரைக்க வந்தேன்னா என்ன இது? சரி, டாஸ்மாகை டாஸ்மாக்னு சொல்லணுமா வேற எப்படி சொல்லுவான்? பொதுஜனம் எப்படி சொல்றாங்க? டாஸ்மாக் அது ஒண்ண மட்டும் டாஸ்மாக் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்க டாஸ்மாக்னு போர்டு காட்டு. தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன், தட் இஸ் டாஸ்மாக். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் போர்டு இருக்கு. டாஸ்மாக்னு சொல்லாத, அப்புறம் என்ன வேஸ்ட் மார்க்குன்னு சொல்லணும்? இல்லை, டாஸ்மாக் எப்படி அதை ஒன்றை மட்டும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எவ்வளோ நாள் பண்ணிக்க, மத்திய அரசு தொடாத, அதானி அம்பானிங்காத, இவிஎம் மிஷினை பற்றி சொல்லாத, கூடங்குளத்தை பேசாத, சிங்களவன்னு சொல்லாத. சென்சார் போர்டு நடுநிலையாக இருக்கணும். இந்த விதிகளை எல்லாம் தளர்த்தணும். நான் சொல்லிட்டு வந்துட்டு இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது, பார்க்கலான்னு வந்துட்டேன். மிச்சம் உங்கள் கையில். இல்லை சார், அவங்க நீங்கள் சொல்லிட்டீங்க பார்க்கலான்ட்டு அவங்க மறுபடியும் மறுக்கிறாங்க.
அது மாதிரி நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன கொலை பண்ண இல்ல சொல்றீங்க? சார், அப்படி கிடையாது. நீங்க வேற ஏதாவது மேலுக்கு போவீங்க. என்ன பண்ணலாம் நீங்க ஐடியா கொடுங்க. நீங்க தான் பிரஸ் இல்ல நான் உங்களை கூப்பிட்டு என்னோட ஆதங்கத்தை வச்சிருக்கேன், இப்படி பண்றாங்கன்னு. அவங்க மறுத்துட்டாங்க. என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க. மறுத்துட்டாங்க. ஏன்னா வந்து எந்த விதத்துல மறுக்கிறாங்க, ஏன் மறுக்கிறாங்க? அதுதான் நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு அளவுகோல், எனக்கு ஒரு அளவுகோலா? திருநங்கை பாடல் ஒன்று வருது, அதில் ஏற்பட்ட கிளவேஜஸ்ங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. சரி. காவாலா பாட்டை எப்படி அனுமதிச்சிங்க? அது ரொம்ப மோசமான மூமெண்ட்டு. கவட்டக்குள்ள கையை விட்டு கீழே தேய்க்கிற மாதிரி இருக்கா இல்லையா? லிரிக்கே வந்து வா வா ராத்திரிக்கு ராத்திரிக்கு ராவே ராவே ஆ ஆ. ஆனா அதை நீ காமிச்சிலையா? சென்சார் போர்டு இங்க பார், இருங்க சார். நீ சென்சார் அங்க வந்து அங்க வந்து நில்லு. அங்க வா. சின்ன படத்துல வந்து சரியான ஒரு தீர்வு கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார். ஆமா, பெரிய படத்துக்கு ஒரு அளவுகோல். அவ்வளோ பெரிய அந்த ஒரு பாட்டை வச்சு தான் அந்த படமே ஓடிச்சாலும் ஒரு வெங்காயம் இல்லை. என்னால் காட்ட முடியாதா? தமன்னாங்கிற இடத்துல ஒரு சமன்னாவை கூப்பிட்டு வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஆட வைக்க முடியாதா? ஆனால் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. பெரிய ஆள் வயசாளிகள் நடித்தா அனுமதிப்பாங்க. இது என்ன அளவுகோல்? நானும் செக்ஸியாக எடுக்கணுமா? இல்லாத இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கண்ணோட்டம் இப்படி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? படத்துல திருநங்கை வந்து கதாநாயகனை வந்து சேவ் பண்றது தான் அது கேரக்டர். கதையில் காப்பாத்தி வச்சிருப்பாங்க, என்ன காப்பாற்றி பாதுகாத்து வச்சிருப்பாங்க, பாதுகாத்துருக்காங்க. ஒரு பாடல் நடக்கும். அவங்க வந்து இரவுல பாத்தீங்கன்னா நம்ம தெருவுல பாக்குறோம் நிறைய திருநங்கைங்க அவங்க தவறான இதுல வந்து ஆடுவாங்க, அவங்க இது வேலை பண்ணுவாங்க, கொடுக்கணும், அவங்கள நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்கள ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காங்க. அப்படிதான் பாடல் இருக்குது. ஆனா அவர் வந்து தப்பா சொல்றாரு. திருநங்கை இல்லாத வந்து இருக்கு. நீங்க தவறா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லாத இப்படி சொல்றாரு. நான் என்னத்தை சொல்றது? என்டர்டெயின்மெண்ட் சினிமா. நான் 87 மெம்பர்ஷிப்பு இதுக்கு சின்ன பையனாகவே வந்து எடுக்கிறேன். ப்ரொடியூஸ் கவுன்சில் மெம்பர் ஆகி நான் எவ்வளவு ஏற்கனவே எடுத்து 5 வருஷமாக படத்தை வெளியிட முடியாமல் இருக்கேன். அதை மீறி என் இடத்த விற்று என் சொத்தை விற்று நான் படம் எடுத்தா இப்படி நீ வந்து மத்திய அரசில் நீ எதையும் பேசாத. ஊறுகாய் மாமி ஆள்ற நாட்டில் ஊறுகாய் இல்லையான்னு சொல்லுவேன் தண்ணி அடிச்சுட்டு. நீ ஊறுகாய் மாமி சொல்லாத. வேறு என்னன்னு சொல்கிறது? மாமி மாமா சொல்லக்கூடாது, மாமி மாமான்னு சொல்லக்கூடாதான். அப்ப அங்கிள் ஆன்ட்டி சொல்லுங்க சார். அது சொல்லணும். அதான் கேட்கணும். ஊறுகாய் ஆன்ட்டின்னு சொல்லாமான்னு கேட்டோம். இல்லை சார் அது அப்படி சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன இது? அதாவது சார் ஒரு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் தான் இதுக்கு வழி சொல்லணும். நான் இந்த சாதாரணமானவெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க கிள்ளுக்கரையாக நினச்சிட்டு இருக்காங்க. நான் சும்மா நெளிகிற புழு கிடையாது, மிதிச்சா செத்து போகிறதுக்கு. இவங்க ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாங்க. இப்படியே நிறைய கட்சி தந்தாங்க. அதெல்லாம் சாரி நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னோம். அப்புறம் என்னப்பா சொன்னாங்க? என்ன பண்ணலாம்? அடுத்த கட்ட நடவடிக்கை. இல்ல ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சென்சார் போர்டு வந்து சில சீக்வன்ஸ்லாம் இது பண்ணல அப்படின்றதுக்காக டெல்லி வரைக்கும் போயிட்டு இப்போ டெல்லியும் போக முடியாது. டெல்லிங்கிற பேரே இருக்கக்கூடாதுங்கிற ஐயா. ஒரு இடத்துல பாக்யராஜ் டெல்லியிலேருந்து வருவார். நீங்கள் டெல்லிக்காரங்க இருக்கிறது இல்லாமீங்க இல்லாங்க இருக்கீங்கன்னு ஒரு வசனம் வருது. டெல்லினா பதறான் அவன். ஊர் பேரே பயன்படுத்த டெல்லியிலே பயன்படுத்த நீ அவரை தான் கேட்கணும். சென்சார்ட்ட போய் கேளுங்க. சொல்ல வர கருத்து அவங்க கேட்கறாங்களா சார்? ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் அடிமைத்தனத்தின் வெளிப்பாடுகள், பிடிச்சு வச்சவங்க, அவ்வளோதான். நம்மளாம் எந்திரிக்க கூடாது. இந்த சமூகம் இப்படி தான் இருக்கணும். டெல்லின்னு பேரே சொல்லாதேங்கிறாங்கன்னா அப்புறம் என்ன சென்சார்? ஒரு திரைப்படத்தை திரைப்படமா பார்க்காம இவ்வளவு திரைப்படமா இருக்கிறதுக்கான அந்த ஒரு காரணம் என்ன? காரணம் நீங்க தான் சொல்லணும். இல்ல உங்களுக்கு மன்சூர் அலிக்கு நான் வந்து முதல் முறையாக ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன். அதை தமிழ்நாடு அரசு ஒரு முதலமைச்சரே கோர்ட்டுக்கு வர்றாரு, சொல்கிறாரு, மத விலக்கு கொடுக்க வைக்கிறாரு. ஒரு கதாநாயகன் ஜெயிலில் இருந்துக்கிட்டு வெளிவர மாட்டேம்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு இதாக போகுது கதை. நீங்கள் மாநில அரசு என்ன வேணாலும் பண்ணிக்க, டெல்லின்னு சொல்லாத, இவிஎம் மிஷின் சொல்லாத, ஜங்லி ரம்மி சொல்லாத, அதானி அம்பானி சொல்லாத. அதானி அம்பானி என்ன உங்க சுதந்திரத்துக்கு போராடி நாட்டை அப்படியே நாட்டுக்காக உங்கள் குடும்பம் அழிஞ்சிச்சா? அதானி குடும்பமும் அம்பானி குடும்பமும் சுதந்திரத்துக்காக போராடி 1000 பேர் அவங்க குடும்பம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக செத்து போச்சா? ஜாலியன் வாலாபாக்கில் செத்தது எல்லாம் அவங்களா? கேட்குறேன். 12 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுறாங்க. அதானி அம்பானிக்காக ஒவ்வொரு தடவை ஃப்ளைட் ஏறி போகிறாரு.
பிரைம் மினிஸ்டர் எதுக்கு போகிறாருன்னா அவருக்கு கான்ட்ராக்ட் போட தான் போகிறாரு. எல்லா வீடியோலையும் வருது, யூடியூப்பில் வருது. நாங்கள் சினிமாவை எடுக்கக்கூடாதா? எப்படி எதை படம் எடுக்கிறவன் எதை பார்க்குறது, எதை பண்ணுறது? நீங்கள் தான் சொல்லணும்ப்பா. நான் ஒரு வெளிப்புற படப்பிடிப்புக்காக போக வேண்டிய சூழ்நிலை, அதனால தான் உடனே அதை வச்சுட்டேன். நீங்கள் அதுக்கு தீர்வு சொல்லுங்கள், என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நிறைய சங்கங்கள் இருக்கு, தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, நடிகர் சங்கம் இருக்கு, சரிங்களா? நீங்க அவங்க மூலியமா கூட கொஞ்சம் அப்ரோச் பண்ணலாம்ல சார்? நீங்க தனிப்பட்ட முறையிலே நீங்க எல்லாத்தையும் நீங்க கேஸ் பண்ணிட்டீங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அது செயல்படாத சங்கமா இருந்தீங்களா? தெரியல, சங்கங்களே விடுதலை பட்சமா தான் செயல்படுதுன்னு நான் எனக்கு தெரியாது, சங்கமா இருக்கீங்க தெரியாது. என்ன கேட்டார் சகோதரர்? சங்கங்கள் மூலமா பாத்திரங்கள் ஒரு சங்கம் இருக்குது, பிச்சை எடுப்போர் சங்கம் இருக்குது, மதுப்பிரியர்கள் சங்கம் கூட இருக்குது. நீங்கள் சொல்கிற சங்கம் எங்கே இருக்குன்னு தெரியல சார். போகலை சார். அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? சங்கம் என்ன சார் பண்ணும்? அதுக்கு தலைவர் இருப்பார், துணைத் தலைவர் இருப்பார், பொருளாளர் இருப்பார். நீங்கள் மிஞ்சி கேட்டால் நாங்களும் அவங்கள படம் எடுக்க சொன்னோம்பாங்க. நீங்கள் சென்சார் கொடுக்குற மாதிரி அமைதியாக அப்படியே பொருள் ஒழுங்கா உருண்டைன்னு படம் எடுங்கன்னு சொல்லுவாங்க. கண்டென்ட்டு தமிழ்நாட்டில் மது ஆறா ஓடுதுங்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. நீ அதானி அம்பானியை பற்றி எப்படி சொல்லலாம்? பொண்ணு விட்ட சித்தப்பா பையன் மாதிரி சண்டைக்கு வராங்க. லியோல வந்து நீங்க வந்து ஒரு ட்ரிங்க் ஸ்கூல் எடுக்கக்கூடிய சீன்லாம் இருக்கு. இவ்வளவு பெரிய காட்சிகள் நாங்களாம் உண்மையிலே உங்க ஃபேனு பார்த்தோம். வாங்க நடுவுல சின்னதா ஒரு சீன்ல வந்து ஒரு பேஜ் டயலாக் கூட இல்ல, 10 நிமிஷம் ஓவர் ஆக்கிட்டாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுலயே வந்து சரக்கு தான் இருக்கு. சோ நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய சரக்கு திரும்பவும் அடைய படத்துல இருக்கு. சகோதரர் கேட்குறார், லியோவில் குடியாரனாம தம் அடிக்கிறவனோ நடிச்சிருக்கிய. இது என் படம் சரக்குக்கு எதிரானது, சரிங்களா? லியோ கண்டென்ட் வேறு, சரிங்களா? அதில் படம் ஃபுல்லாக தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது, கண்டென்ட் வேறு. அதனால் நான் வந்து ஒரு சமூக சீர்திருத்த கருத்தோடு நாங்கள் ஒரு டைரக்டர் இந்த கதை எடுத்திருக்கோம். எல்லா படத்துக்குமே வந்து எல்லாமே விஷயம் இருக்கு. சரக்கு அடிக்கிறாங்க, பெண்களை சுத்துறாங்க, பால் விஜய் எல்லாம் வந்து பண்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து சென்சார் பண்றாங்க. குறிப்பா மன்சூர் அலிகானுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடைகள்? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சார் சொல்லணும். தடைகள் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க சொன்னதை தடை எல்லாமே சொல்லிட்டேன். அதானி அம்பானி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நான் சொன்னேன், அப்போ அம்மா நீ அப்பா நீ அப்படி போட்டுமான்னு. அதுவும் அதே மாதிரி தான் சார் இருக்குங்கிறாங்க. ஊர்கா மாமி நான் ஆள்ற நாட்டிலன்னா மாமின்னு சொல்லாதேங்கிறாரு. அம்மா என்னான்னு சொல்கிறது, நீங்கள் தான் சொல்லணும். நான் படம் எடுப்பேன், தொடர்ந்து எடுப்பேன். இந்த பிஸ்கோத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், சரிங்களா? பார்க்கலாம், நீ நானா பார்த்துடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். எவனாவது இத்தனை கோடிக்கணக்காக சம்பாரித்து சொத்தை விற்று எடுக்கிறவன் பணம் போட்டு ஏதோ நம்ம கருத்தை சொல்கிறோம், ஒரு நடிக்கிறோம், ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்தோம், அந்த ஆத்ம திருப்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மாதம் 11 மாதமாக முடிச்சிருக்கோம். சென்சார் வாங்கலான்னா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, நீங்கள் பணம் போட்டிருந்தா ஒரு கருத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? அதை செய்யுங்க. பச்சையப்பா சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.